வணக்கம் சேட்டி வியூவர்ஸ், நாம கைமணத்துல வாரம் இன்ட்ரெஸ்டிங்கா டிஃப்ரெண்டா ரெசிபி பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கும் 2 ரெசிபி கொஞ்சம் யூனிக்கா பார்க்க போறோம். அண்ட் இந்த ரெசிபி டெஃபினட்டா எல்லாருக்குமே பிடிக்கும். அண்ட் இந்த ரெசிபில நிறைய விஷயங்கள் இருக்கு, செய்ய பார்த்து நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன ரெசிபி, எந்த டீட்டெயில், இது எல்லாமே ஆன்கோல உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மீன் சட்டி அழகா எடுத்து வச்சிருக்கோம். அடுப்பு பற்ற வச்சிருக்கோம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு மீன் சட்டி அழகா எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இந்த மண் சட்டி உங்க சைடு நான் கொடுக்குறேன். ஹீட் ஆனோன்னு எனக்கு சொல்லுங்க. அதுக்குள்ள இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை கட் பண்ணிடலாம். ஓகேவா? வெஜிடபிள்ஸ்லாம் ஒன்றும் பெருசா இல்லை, வெறும் வெங்காயம், தக்காளி, இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ நாம ஒரு மீடியம் சைஸ் பாம்ஃப்ரெட். பாம்ஃப்ரெட்டுக்கு தமிழ் என்ன? வாழை மீன். வவால். வெள்ளை வவால் எடுத்து வச்சிருக்கோம். அந்த வெள்ளை வவாலை அழகா ஹெட், டைல், அதாவது தலைப்பகுதி, வால் பகுதி, இது மட்டும் எடுத்து வச்சிருக்கோம். அது கூட கொஞ்சமா 2-3 பீஸை போட்டு ஒரு தொக்கு குழம்பு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? திக்கா இருக்கும், ரொம்ப திக்கா இருக்கும். நம்ம ரைஸோட நார்மலா தலையில போட்டு சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் இது ரொம்ப திக்கா இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிஷ். அது கூட நம்ம கொஞ்சம் ஊறுகாய் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்து ஒரு ஃபிஷ் ஃப்ரை ஒன்று செய்ய போகிறோம். நார்மலாக ஃபிஷ் ஊறுகாயும் அதில் சேர்த்துக்கிட்டு அது கூட ஃபிஷ் ஃப்ரை, ரெண்டுமே ரொம்ப இன்டென்ஸ் ஆஃப் ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் இருக்கும். நம்ம அதான் இன்னைக்கு பண்ண போகிறோம். ஓகேங்களா? செஃப் சட்டி கொதிச்சிருச்சு. சட்டி கொதிச்சிருச்சு. கொதிச்சிருச்சா? ஆஃப் பண்ணுங்க. தண்ணி இருக்குதேம்மா, இருங்க. தண்ணி சுண்டணும், அப்பதான் கொதிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகே ஓகே. அதை ஒரு மீனை போட்டு எடுத்துடவா? இப்போ மீன் குழம்புக்கு எப்படி சாப் பண்ணணும்ன்றத நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஆனியனை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிடிச்சி லைன் பண்ணிட்டு ஆப்போசிட்ல இந்த மாதிரி கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த கட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கையும் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி ஹாஃபா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதுதான் நம்ம சாப் பண்ற ஸ்டைலிங் சொல்லுவோம். ஓகேங்களா? வீட்டுல இந்த மாதிரி போய் கேர்ஃபுல்லா கட் பண்ணி எப்படி வந்ததுன்றத எனக்கு சொல்றீங்க. ஓகே ஓகே. இப்போ இதை நம்ம சாப் பண்ண போறோம். பொடி பொடியா நறுக்கணும்னு சொல்லிருந்தீங்கன்னா ஈஸியா பண்ணி போறோம். இட்ஸ் ஓகே. அதுக்கு எதுக்கு இப்படி ஒரு கட்டிங், இப்படி ஒரு கட்டிங்? இது பேர் என்னது? சாப். பொடி பொடியா நறுக்கிறது. பொடியா நறுக்கிறது. செஃப் சாப்பர் இருக்கு, நம்ம முழுசா போட்டு இப்படின்னா அது சாப் ஆகி வந்து. எங்களுக்கே நாங்க கைமானத்துல எத்தனை வாட்டி அதை பண்ணிருக்கோம் தெரியுமா? அப்படியா? இப்ப எண்ணெய் போட்டு சீசன் பண்ணுங்க. எண்ணெய் போட்டு சட்டிய சீசன் பண்ணுங்க. எவ்வளவு போன் செஃப்? ஒரு கரண்டி போதும். சீசன்னா என்ன பண்ணோம்? மண் சட்டி இல்ல, முன்னாடி நம்ம ஒரு குழம்பு வச்சிருப்போம். அந்த குழம்புல இருக்கக்கூடியது எல்லாமே கழுவு பார்த்து அதுல சேர்ந்துருக்கும். இந்த மாதிரி சூடு பண்ணி எண்ணெயை போட்டு கொஞ்சமா தண்ணியை ஊற்றி அதை கொதிக்க வச்சு ஊத்திட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மீன் குழம்புலாம் செய்ய பார்த்து அந்த பிரச்சனை வராது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் அந்த எண்ணெய் எல்லா சைடும் வர மாதிரி சுத்திக்கோங்க. நான் சுத்தட்டுமா? என்ன பண்ணட்டும்? சட்டியை சுத்தணும். எத்தனை வருஷமா இதையே சொல்லுவீங்க, மாத்துங்க. செஃப் துணி கொடுங்க. தண்ணி ஊத்துங்க. நல்ல போதும். இப்போ கொதிக்க விடுங்க. இப்போ இந்த ஆனியன் சாப் பண்ணியாச்சா? நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா? அந்த டிஷ் நேம் என்ன தெரியுமா? தெரியுமா தெரியாதா? என்னது? ஒரு நல்ல மீன் குழம்பு. நிஜமாவா? நீங்க இப்போ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்களா? அது என்னது? சட்டி சுத்தம். நார்மலா நம்ம மீன் குழம்பு செய்ய பார்த்து இந்த கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு பண்ணுவோம். இதுல நம்ம அந்த விஷயங்களை யூஸ் பண்ண போறது இல்ல. ஏன்னு சொல்லுங்க? இந்த குழம்பு மட்டும் நீங்க எத்தனை நாள் வேணா வச்சு சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு குழம்பு தான் நம்ம செய்ய போறோம். ஓகேவா? ஓகே. கொரோனா டைம்ல எல்லாம் இது பண்ணி வச்சுக்கிட்டா முடியற வரைக்கும் சாப்பிடலாமா? இந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் நீ எதிர்பார்க்கறல்ல? ஏமா அதுதான் போயிடுச்சேம்மா, அதை ஏமா திருப்பி ஞாபகப்படுத்தினுங்கிற? நீனு இல்ல செஃப், 99 செஃப். இப்ப நீ பண்ணதுல தெரியுமா? முன்னாடியே நான் உனக்கு சொன்ன மாதிரி சுண்ட சட்டி, ஒரு சட்டிய எப்படி கிளீன் பண்றது அதுதான் நீ கத்துக்கிட்டு இருக்க. புரியுதா? சோ கட்டிங் எல்லாம் முடிந்தது. இதை எடுத்து அழகா உன்கிட்ட இருந்து காப்பாத்தி ஒரு இடத்துல வச்சு. உண்மைதான் நீங்க சொல்றது செஃப். ஏன் பழைய இதெல்லாம் வருது, கலர் கலரா ஏதோ பழைய இதெல்லாம் வந்துருச்சா? இப்ப இந்த பழைய இது வந்ததெல்லாம் எடுத்து தூக்கி வெளியிலே போட்டுடணும்.
இப்போதான் நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, எண்ணெய் போடுது. செஃப் நீங்க இப்ப ஊத்துறது எண்ணெய் என்ன? நல்லெண்ணெய். ஏன் அப்படி பேசுற? அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படும்ல. கொஞ்சமா கடுகு, அதுக்கப்புறம் வடகம். வடகம் எங்கேருந்து செஃப் வாங்குனீங்க? கடையில இருந்துமா? விக்குமா? கேட்டா தருவாங்களா? சரி. எஸ்பெஷலி நீங்களாம் போய் கேட்டு வாங்கி செஞ்சிரு. இதெல்லாம் ரொம்ப நீ செய்யறன்ற பேர்ல எதுவும் பண்ணாத. மக்களுக்கு சொல்ல, நீங்களும் வீட்டுல செஞ்சு வச்சு சாப்பிடுங்க. இந்த லேசி பீப்புள்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு தான் இது எல்லாமே டெஃபினட்டா பக்கத்துல இருக்கவங்களாம் யூஸ் ஆகும். செஃப் இது எங்க பாட்டி செய்வாங்க, கருவடம் துவையல் சொல்லுவாங்க. ஒழுங்கா கேட்டுன்னு சொல்லுமா. இப்ப இதுக்கு தேவையான பச்சை மிளகாய். பச்சை மிளகாய். எத்தனை பல்லு பூண்டு எண்ணி சொல்லு? 5 பல். இது 5 பல்லு உங்க ஊர்ல. என்ன? 10 பல். வாசனையா இருக்கு. இப்ப நம்ம வெங்காயம், சில பேர் சின்ன வெங்காயமும் சேர்ப்பாங்க. பட் நம்ம தொக்கு ரொம்ப நாள் வச்சு சாப்பிட பார்த்து என்ன ஆகும்னா, சின்ன வெங்காயம் வந்து ஹோலா போட பார்த்து அது உள்ள வந்து அந்த தண்ணியோட தன்மை இருக்கும், அதனால கெட்டு போறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால நம்ம அதை ஆட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. எவ்வளவு வெங்காயம் செஃப்? 2 வெங்காயம். 2 வெங்காயம். எந்த அளவுக்கு வெங்காயம் எடுக்கிறோமோ அதே அளவு தக்காளி, அதான் ரேஷியோ. அண்ட் பெரிய வெங்காயமே எடுத்துக்கோங்க, அதுதான் பெட்டர். இந்த டிஷ் வந்து எண்ணெய் கொஞ்சம் வந்து நிறைய சேர்த்துக்கிறோம், ஏன்னா இது ப்ரிசர்வேட் பண்றது எண்ணெயும் புளியும் தான். சரிங்களா? கொஞ்சமா மஞ்சத்தூள். இது வரைக்கும் பண்ணிருக்க ப்ராசஸ், ஒரு சட்டி வச்சிருக்கோம், அதுல எண்ணெய் சேர்த்திருக்கோம், அது கூட வடகம், பச்சை மிளகாய், பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், கொஞ்சமா மஞ்சத்தூள் இதுதான் ஆட் பண்ணிருக்கோம். இதுல நம்ம ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சில பண்ண போறோம். இதுல நாம புளி சேர்க்க போறது இல்லை. அதுக்கு பதிலா தான் நாங்க பிக்கிள் வச்சிருக்கோம் பாத்தீங்களா, மீன் ஊறுகாய். அதுவே வந்து நல்ல டேங்கியா இருக்கும். பிளஸ் தக்காளி ஈக்குவலா சேர்க்கறதுனால அதோட இருக்க புளிப்பு இது எல்லாமே மேட்ச் பண்ணிடும். கொஞ்சமா நம்ம ப்ரிசர்வேட்டிவ்காக ஃபைனல் டச்ல கொஞ்சம் லெமனும் சேர்க்க போறோம். அதனால புளி சேர்க்க தேவை கிடையாது. ஸோ இது வந்து நம்ம ஒரு ஊறுகாய் மாதிரி சொல்ல முடியாது, ஆனா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபிஷ் தொக்கு, அதுக்கான ஒரு ஆப்டான விஷயம்னு சொல்லலாம். ஸோ இங்க நம்மளுடைய வெங்காயம் நல்லா குக் ஆகிட்டே இருக்கு. இதை நான் உங்ககிட்ட வைக்கிறேன், நீங்க குக் பண்ணிட்டே இருக்கீங்க. அதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம வறுவல் மீனுக்கான மேரினேஷனை போட்டுடலாம். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து இந்த மேரினேஷனுக்கும் நம்ம எடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா மீன் ஊறுகாய். இதுலயும் சேர்க்க போறோம், மேரினேஷனுக்கும் சேர்க்க போறோமா? ஓகே. இது நல்லா சட்பட்டா அப்படி இருக்கக்கூடிய டிஷ். செஃப் இப்ப டிஷ் மீனுன்றனால மீன் ஊறுகாய் சேர்க்குறீங்களா, இல்ல எந்த ஊறுகாய் வேணா சேர்க்கலாமா? சரி, மாங்காய் ஊறுகாய் இது கூட நல்லா ஆப்டா போகும். ஆனா ஃபிஷ் ஊறுகாயில வந்து ஒரு ஃபிளேவர் இருக்கு பாத்தீங்களா, அது ஃபிஷ்ஷை கொஞ்சம் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால ஃபிஷ் ஊறுகாய் ப்ரிஃபர்ட். அப்படின்னா எந்த ஊறுகாய் வச்சாலும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஆனா ஆப்டா போக வேண்டியது ரெண்டு தான், ஒன்னு ஃபிஷ் ஊறுகாய், ரெண்டாவது மாங்காய் ஊறுகாய். செஃப் இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு ஊறுகாய் சாப்பாடு வச்சு சாப்பிட்டு போயிடலாம்ல. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். Why this much of effort? நீலாம் இப்படிலாம் பண்ணக்கூடாதுமா. நீங்களாம் வந்து ஒரு அமேசான் காட்டுக்கு போங்க. அங்க வந்து அப்படியே காட்டுல பழங்கள், காய்கறி வகைகள், புல்லு, தாவரதெல்லாம் இருக்கு. அப்படியே பிச்சை சாப்பிட்டுட்டு அப்படியே உயிரோட வாழ்ந்துடணும். புரியுதா? ஏன் சமைச்சுக்கிட்டுன்னு சொல்றேன். ஓகேவா? இது தேவையான உப்பு ஆட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் பெப்பர், அப்புறம் கொஞ்சமா சில்லி பவுடர் அண்ட் குழம்புத்தூள். Last but not the least, the important ingredient, tangy lemon. எவ்வளவு லெமன் செஃப் ஊத்துனீங்க? ஒரு half lemon கணக்குப்படி. செஃப் நீங்க பண்றது பார்த்தாலே ருசியே ஆகுது செஃப். ருசியே ஆகுதா? ருசியே ஆகுதுன்னா என்னது இது? அப்படி கேள்வி நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? நீங்க பண்றது பார்த்தாலே அப்படியே நாக்குல எல்லாம் ஊறுது எச்சு. ஸோ நம்மளுடைய ஃபிஷ் ரெடி. ஓகேவா? ஒரு சைடில் வச்சுருங்க. ஸோ நம்ம அந்த மீனை மேரினேட் பண்ணி வச்சுட்டோம். அது வந்து ஒரு மினிமம் 30 minutes
ஊறினா போதும். இல்லை நீங்கள் வந்து நான் முன்னாடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மீன் மசாலா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து முன்கூட்டி, அதாவது நீங்கள் லஞ்சுக்கு பண்ணுறீங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டைமிங்லையோ, இல்லை நீங்கள் டின்னர் சாப்பிட போகிறீங்கன்னா லஞ்ச் டைமிங்லையோ ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நல்லா அது ஊறும், இன்னும் சூப்பராக இருக்கும். அலாமேட்டா நம்ம பண்ண பார்த்தோம், ஒரு அட்லீஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் வெளியில் விட்டோன்னா நல்லா குக் ஆகிடும். ஓ சூப்பர், ஆனியன் நல்லா குக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன தெரியுமா? உங்ககிட்ட இருந்து இதை வாங்குறது. வாங்கி என்ன பண்றதுன்றது நான் சொல்றேன். என் கை பக்குவத்தில் தான் அது அழகா வெந்திருக்கு. கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அவே. தேங்க்யூ. இப்பதான் சொன்னீங்க, சொல்லுங்க. என்னோட கை மணத்துல தான் வெந்திருக்கு செஃப். வெங்காயம் அற்புதமா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நார்மலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க மாட்டாங்க. வெறும் பூண்டு, அது கூட சின்ன வெங்காயம் அந்த மாதிரிலாம் சேர்ப்பாங்க. பட் நாம தொக்கு ரெசிபியில கொஞ்சமா இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்க போறோம். சரிங்களா? இது தொக்குன்றனால சேர்த்துக்கிறோம். இந்த ப்ராசஸ் இந்த ரெசிபிக்கு தேவையானது. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து 2 விஷயம் நீங்க வந்து உங்களுக்கு வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். முன்னாடி நான் சொன்ன மாதிரி இன்கேஸ் நீங்க வச்சு சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் புளி கரைசல் நிறைய சேர்த்துக்கோங்க, கரெக்டா இருக்கும். ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகட்டும். பூண்டு நான் இந்த பேஸ்ட்ல கம்மியாக தான் வச்சிருக்கேன், ஏன்னா ஆல்ரெடி நம்ம பூண்டு சேர்த்துருக்கோம் ஹோல். அதனால கொஞ்சமா இஞ்சி அதிகமா இருக்க மாதிரி போட்டுட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், என்னைக்கா இருந்தாலும் ஒரு சீ ஃபுட் ரெசிபி பண்றீங்க, மீன் ரெசிபி பண்றீங்க அப்படின்னு பார்த்து பூண்டு அதிகமா இருக்கணும். மட்டன் ரெசிபியில இஞ்சி அதிகமா இருக்கணும். சிக்கன் ரெசிபியா இருந்தா 2ம் பேலன்ஸ்டா இருக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்டோட ரா ஃபிளேவர் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல இதுக்கு தேவையான தக்காளியை ஆட் பண்ண போறோம். 2 தக்காளி. எந்த அளவுக்கு வெங்காயமோ அதே அளவுக்கு தக்காளி. நம்ம தக்காளி வந்து நார்மலா கம்மியா சேர்த்துட்டு புளி சேர்ப்பாங்க, நம்ம தக்காளியை கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கிறோம். ஓகேவா? தக்காளி சேர்த்தோட என்ன சேர்க்கணும்? உப்பு. தப்பாம இதை மட்டும் சொல்லிடுறோமோ? 1.5 ஸ்பூன் உப்பு. 1.5 ஸ்பூன் இல்லம்மா, இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அப்படி வச்சுக்கலாம். நான் கொஞ்சமா தான் எடுத்தேன். இது நல்லா குக்காய் வரணும். இதுக்கப்புறம் தான் இதுக்கு தேவையான மசாலா, ஊறுகாய் இது எல்லாத்தையும் சேர்க்க போறோம். ஓகேங்களா? செஃப் கலர் சூப்பரா இருக்கு. குக்கே ஆகலையம்மா, சொல்றேன், பாராட்டவே கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்ண போறோம்னா, அந்த மீன் அங்க வந்து மேரினேட் ஆயிருக்கு, இங்க இந்த விஷயங்கள்லாம் ரெடி ஆயிடுச்சு. தக்காளியும் நல்லா மசிஞ்சு வர ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்ப இதுக்கு தேவையான மசாலா, குழம்பு மசாலா. குழம்பு மசாலா தான், மீன் குழம்பு மசாலா. அப்படிலாம் ஸ்பெசிஃபிக்கா கிடையாது. எந்த குழம்பு மசாலா? குழம்பு தூள், குழம்பு மசாலா, குழம்பு மசாலா, குழம்பு தூள், குழம்பு தூள், குழம்பு. ஆஹா, குழம்பு. யாருமா நீ? எங்க இருந்துமா வந்த? குழம்பு. நானே குழம்பு விட முடியுதுமா. கொஞ்சமா சில்லி போட, மிளகாய் தூள். இது கூட என்ன சேர்க்கணும்? தண்ணி இல்ல, ஊறுகாய். ஏன் அதுக்கு பேர் ஊறுகாய்னு பேர் வந்து தெரியுமா? ஊர்ல இருக்க வெயில்ல காய வைப்பாங்க, எண்ணெயில ஊற வைப்பாங்க. எண்ணெயில ஊற வைப்பாங்க. சொல்லு, அதை கவுண்டரா சொல்லு. ஊர்னா சிட்டி கிடையாது செஃப், வில்லேஜ். வில்லேஜ். எஸ். உன் ஊரை பத்தி உனக்கு தெரியும், என் ஊரை பத்தி எனக்கு தெரியும். என்ன பண்றது? இந்த டைலாக் அடிக்கதா இப்ப இந்த டைலாக் வாங்க. இது வந்து ஏன் இவ்வளவு நேரம் குக் பண்றோம்? நேரம் தண்ணி ஊத்தி குழம்பா இருந்தா பண்ணிட்டு இருப்போம் இல்லையா? ஏன் இவ்வளவு நேரம் குக் பண்றோம்? ஏன்னா அது வந்து தொக்கு. மக்கு அது இல்ல, இது வந்து நம்ம லாங் டைம் குக் பண்ணாதான் அதுல இருக்கக்கூடிய ரா ஃபிளேவர் பிளஸ் அதுல நம்ம சேர்த்துக்கூடிய ஃப்ரெஷ் இன்கிரிடியன்ட் இது எல்லாமே வதங்கி நல்லா சுருண்டு வரும். அப்ப வந்து உங்களுக்கு அதுல வாட்டர் கண்டென்ட் எதுவுமே இருக்காது. அது ஃபுல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஃபிஷ்ஷை போட்டு வச்சோம்னா 4 பட்டு வரும். அதுவும் புளி சேர்த்துனா இன்னும் 4 பட்டு வரும். ஓகேவா? பாருங்க, இந்த எண்ணெய் விடுற வரைக்கும் நம்ம குக் பண்ண இப்ப விட ஆரம்பிச்சிச்சு பாருங்க. தண்ணி கொஞ்சம் கொடுங்க. இப்ப கொஞ்சமா தான் தண்ணி சேர்க்கணும். நம்ம தண்ணி சேர்த்துறாதுமா, நீ நிறைய சேர்த்தினா தலைவலியா போயிடும். கொஞ்சமா தண்ணி சேர்க்கணும். சுண்டரை பார்த்து அந்த மீனையும் அதுல சேர்த்துட்டு, அந்த மீன்லயே தண்ணி இருக்கும், அதுவும் விட்டதுக்கு அப்புறம் அப்படியே அதை ஃபினிஷ் பண்ணிடணும். இந்த மீன் எடுங்க அங்க இருந்து. செஃப், தண்ணில தானே மீன் இருக்கும், மீன்ல எப்படி தண்ணி இருக்கும்? நக்கலா? மனுஷனுக்கு தானே மூளை இருக்கும், உனக்கு எப்படி இருக்கும்? இல்ல அந்த மாதிரி இருக்கு கேள்வி. ஏன்னா நான் மனுஷனே இல்ல, மனுஷி. தெய்வ குழந்தை. பாரா, குழந்தை. ஏன் குழந்தைக்கு இவ்வளவு குளருது? ஏமா குழந்தையாமே? செஃப், குழந்தைக்கு அப்படிதான் செஃப் பேச்சு மழலையா இருக்கும். நல்லா இருக்க.
திருப்பி திருப்பி சொல்றேன், உன் ஆழ் மனசுல யாரோ போயிட்டு நீ பண்றதெல்லாம் கியூட்டா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி உன்னை ஏமாத்தி நிக்கிறாங்க தெரியுதா? குழந்தைன்னு ஒண்ணு சொல்ற பத்தியா? உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அதை சொல்லலாமா? செஃப் உண்மையிலே நான் ஒரு குழந்தைதான். பாக்குற மக்கள் கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளவு பெரிய ஹைட் சைஸ்ல ஒரு குழந்தைய நான் பார்த்தது இல்ல. என்ன கொடுமை சரவணன். மீன் வறுக்கலாமா? மீனை பாக்குறப்பே சாப்பிடணும் போல இருக்கு, வறுத்து சாப்பிடலாம் சீக்கிரம். எங்கேயோ சீக்கிரமா கிளம்புறியாமா? ஏன் இவ்வளவு அர்ஜென்ட்டா இருக்கிற? நான் ஒரு ஈஸி ஐடியா சொல்றேன். நம்ம இதை வச்சு ஒண்ணா வறுக்கிறதுக்கு இதை எடுத்து அப்படியே டைரக்டா வச்சோம்னா எல்லாமே புரிஞ்சிடும்ல. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? மக்களே நான் சத்தியமா சொல்றேன், இந்த பொண்ணு நடிக்குது மட்டும் நினைக்காதீங்க. வச்சுக்கிட்டு முடியல, ஆன் த கேமரா முடியல, ஆஃப் த கேமரா முடியல. வாட் இஸ் திஸ்? போய் ஆஃப் த கேமரா செஃப் எங்கிட்ட டிஷ்ஷுக்கு டவுட் கேட்பாரு. ஆமா ஆமா, இதை ஆட் பண்ணலாமா, இது குறைக்கலாமா, அது சேர்க்கலாமான்னு. ஸோ இது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி நவருங்க. தம் இல்லைங்க, கொஞ்சம் அந்த ஆவி வெளில போகாம இருக்கு. ஏன்னா நம்ம தொக்கா பண்ணிருக்கோம். அமுக்கி பிடிச்சிருப்பேன்ல. எப்போதுமே நான்ஸ்டிக் பேன்ல கம்மியான எண்ணெய் போட்டா போதும். அதே மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இது வந்து ஹீட் ஆகாததுக்கு முன்னாடி போட்டீங்கன்னா ஒட்டிக்கும் கல்லோட. இப்பயுமே ஒட்டுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போடுறோம் இல்லையா, அதனால. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் ஸ்லோவா மீனை வச்சுட்டு லைட்டா ஸ்லைட் பண்ணி விட்டுறணும். அப்போ வந்து உங்களுக்கு அது ஸ்டிக் ஆகாது. சரிங்களா? மீனை கல்லுல போட்டு அப்படி ஸ்கேட் பண்ணிட்டே இருக்கணும். இருக்குல்ல, இது வந்து கொஞ்சம் அதிக நேரம் குக் பண்ணணும். ஏன்? சைஸ் அதிகமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு மீனுக்கும் எந்த அளவு கட்டிங் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். மோஸ்ட்லி மீன் வந்து ஒரு சைடு குக் ஆகி இன்னொரு சைடு குக் ஆனாலே கரெக்டா இருக்கும். ஓகேவா? ரொம்ப நேரம் தேவைப்படாது. சில மீன்லாம் ஒரு 1-2 நிமிஷத்துல வெந்துடும், சில மீன்லாம் 2 நிமிஷத்துல. ஸோ சைட் பை சைட் நம்ம இங்க வந்து ஒருத்தவங்கள அப்படி எடுத்து மீன் கண்ணு என்ன கருப்பா இருந்துச்சு, இப்ப வெள்ளையாயிடுச்சு. தூங்கிடுச்சு. அவ்வளவுதான், அவன் ரெடி ஆயிட்டான். இப்ப இந்த சட்டியில இருக்கக்கூடிய ஹீட்லயே அவன் குக் ஆகட்டும். ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ இவன் டன். அவனோட உரம் கட்டிட்டு அடுத்து இவனை பிடிக்கிறோம். ஓகே, இவனை வந்து இப்ப வந்து இந்த மாதிரி எண்ணெய் வச்சிருந்தா ஒரு 2 விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னா, எடுத்து போட பார்த்து எண்ணெய் நம்ம மேல அடிக்கும், அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே ஓகே. இப்போ இந்த டிஷ்ஷுமே வந்து நம்ம திருப்பி போட்டோம். இது வந்து அதே ஹீட்ல அது குக் ஆகிடும். அதை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிட்டோம்னா அது லைட்டாக கோல்டானோடனே எடுத்து சாப்பிடணும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு திக்கான மீன் தொக்கு கூட நீங்கள் ரைஸோ இல்லை இட்லியோ, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தோசையோ எதுவாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் அந்த தொக்கோடையே நீங்கள் அதை சாப்பிடலாம். இல்லை ஒரு ரைஸ் இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரை ஃபிஷ்ஷோட இந்த தொக்கு இதில் தேய்ச்சி சாப்பிட பார்த்தா அவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். இதே மாதிரி சூப்பர் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பாக்குறேன். Until then, bye from Chef Saravanan. ரம்யா.